வெல்கம் பேக் எவ்ரி ஒன். ஒரு எக்ஸைட்டிங்கான வீக்கெண்ட் ஐபிஎல் முடிஞ்சிருக்கு. லாட்ஸ் ஆஃப் குட் மேட்ச் ஹேப்பன். சிஎஸ்கே பேக் டு த வின்னிங் வேஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அதுக்கு முன்னாடி ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆர் ஒரு நல்ல ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்தது. வைபவ் சூரியவன்ஷி ஒரு டெரிஃபிக் நாக்கு, ஃபாலோட் பை ஜுரேலோட ஒரு கம்போஸ்ட் இன்னிங்ஸோட ராஜஸ்தான் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சென்னை கேம் ஹேப்பன். சென்னை டிஸ்பைட் சம் ஹிக்கப்ஸ் they managed to win the game. நல்ல ஆல்ரவுண்டிங் ஷோவாக இருந்தது சிஎஸ்கே கிட்ட. அதுலேருந்து அப்படியே கட் பண்ணி நேற்றுக்கு நைட் மேட்ச் மும்பை வர்சஸ் ஆர்சிபி. சச் ஹை ஸ்கோரிங் கேம். பட் என்ன தான் ஃபைனல் ரிசல்ட்டு 18 ரன்ஸ் விக்ட்ரி இருந்தாலும் இட்ஸ் அ காம்ப்ரஹென்சிவ் விக்ட்ரின்றது தான் சொல்லணும் ஆர்சிபிக்கு. ஏன்னா ரொம்ப ஈஸியாக அது முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ பிரபு, நீங்கள் மும்பை வின்னு, அதுக்கப்புறம் ராஜஸ்தானோட ஆர்சிபி வின்னு, நீங்கள் அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. ஸோ எப்படி இந்த வீக்கெண்ட் மேட்சஸ் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நம்ம ஆக்சுவலாக அப்படி தான் முடித்தோம் லாஸ்ட் எபிசோட். ஸோ ஐ திங்க் ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆர் கேம் வந்து லைக் சூரியவன்ஷி டேக்கன் அவே தி கேம். பட் என்னென்னா அந்த கேம் லைக் கட் ஆஃப் போலிங் இது இருந்தது, சப்போர்ட் இருந்தது. லைக் ஆர்ச்சர்லாம் வேறு லெவலில் போட்டான். ஆனால் ஆர்சிபி போலர்ஸ் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ப்ரிவியூ பண்ணதுலேயும் அதுதான் சொன்னோம். லைக் போலிங் வந்து தே கேன் பி எக்ஸ்போஸ், பேட்டிங் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோட இது கொடுக்கும்போது தே மே மிஸ் பிளே ஆஃப்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பிகாஸ் கொஞ்சம் போலிங் வீக் இருக்குது, ப்ளஸ் இவன் இன்ஜுரிலேருந்து ஏசில் விட்டு வராங்க, எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுக்காக. ஆனால் இந்த கேம்லேயே அப்படி தான் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து போலிங் வந்து யூஸ் பிச் கண்டிஷன் வெல். இப்போ நீங்கள் சூரியவன்ஷிக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளான் இல்லாத மாதிரி தான் வந்தாங்க. லைக் எல்லாமே 6 பிளே போட்டாங்க ஆனால் நம்ம என்ன சொன்னோம் அதுக்கு முன்னாடி ப்ரிவியூவில், லைக் அவனுக்கு வந்து நல்லா டக் இன் பண்ணி லைக் புல் ஷாட் ஆட வைக்கிறது, இல்லை பவுன்சர் போட்டு ஆட வைக்கிறது, இல்லை அவே அது ஆஃப் ஸ்டிக் போட்டு டீப் பாயிண்ட் வச்சுட்டு அது மாதிரி ஏதாவது பண்ணால் ஈஸியாக அவனை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, அவன் எக்ஸப்ஷனல் டேலண்ட்டு, பட் தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் அந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணல. ஃபுல்லாகவே வந்து 6 பிளே போட்டாங்க. அவன் வந்து எல்லாமே வந்து இப்போ பிக்கப் ஷாட்டு, ஸ்ட்ரெயிட்டு, மிட் விக்கெட் அதே இதில் அடிச்சுட்டு அதே மாதிரி இவங்க ஃபீட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அங்கேயே கேம் போயிடுச்சு. ஜுரல் வேறு லெவல் விளையாடுனா. பட் ஒரு பாயிண்ட் அங்கே என்னென்னா ஆர்ஆரும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. டாப் 3 டிபெண்ட் பண்ணி தான் இப்போ இருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்து லைக் ஜத்துவோட ரேஞ்சில் இருந்தது. ஸோ யூ கேன் ரன் அப் பால் அது மாதிரிலாம் கண்டிப்பாக ஈஸியாக அவர் ஜட்டு எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சு விட்டுருவான். ஆனால் இதே ஹை ஸ்கோரிங் மேட்சஸ்ஸு டாப் 3 வந்து ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா, லைக் 20-3 அது மாதிரி போயிட்டாங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் ஆர்ஆர் வில் சேஸ் இட். அங்கே கொஞ்சம் மிடில் ஆர்டர் அவங்களோட வீக்னஸ் தெரியுது. அதை வந்து நல்லா ஆர்சிபி நல்லா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. பட் இனியோ அந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் வந்து எக்ஸப்ஷனல். சூரியவன்ஷி இப்போ 15 இயர்ஸ்னு சொல்ல முடியல, அந்த மாதிரி விளையாடுனா வேறு லெவல் டேலண்ட் தான். அது ஒன்றுமே பண்ண முடியாது. என்னதான் சூரியவன்ஷி ஒரு நல்ல ப்ரில்லியன்ட் நாக் ஆடினாலும் அன்னைக்கு ஜுரேல் ஆடின நாக் ஆடலைன்னா ஆர்ஆர் கன்ஃபார்மாக கண்டிப்பாக சூரியவன்ஷி அட்டாக் பண்ணுறான்னு தானும் அட்டாக் பண்ண போய் பராகும் ஹெட்மேனும் அவுட் ஆன மாதிரி ஆயிருந்தா கேம் வந்து ஆர்சிபி ஒரு ஹை மார்ஜினில் வின் பண்ணியிருப்பாங்க. பட் அகெயின் ஹீ பேக்ட் ஹிம்செல்ஃப். அவனோட பொட்டென்ஷியலுக்கு என்ன கேமோ அந்த கேம் அழகாக ஆடி டுக் த கேம் டீப். அதுதான் நிறைய பேர் வந்து T20 எவால்வ் ஆகிடுச்சு, இந்த கேமை டீப்பை கொண்டு போய் ஜெயிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்வாங்க. பட் இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி கேம் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டீப் கொண்டு போகிறீங்களோ கண்டிப்பாக அது மாதிரி பிளேயர்ஸ் தேவை. லைக் நம்ம விராட்டே அதுதான் சில டைம் சொல்லுது, அவங்க ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே தப்பு பேசினாலும் அது மாதிரி பிளேயர்ஸ் இப்போ மிஸ்ஸிங்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தே ஆர் ஒன். அதை வந்து இவன் கரெக்டாக ஜுரல் வந்து 2 கீர்லேயும் அவன் விளையாட முடியும்னு காமிச்சான், இல்லைனா வந்து மேட்ச் போய். ஆனால் என்னென்னா அவன் ஃபஸ்ட்டே முடிச்சிட்டான். 10 ஓவர்ஸ்லேயே 120+, இல்லைன்னா 8 ஓவர்ஸ் 9 ஓவர்ஸ் 120+, சூப்பரான ஸ்கோரு ஈஸியாக வந்துச்சு. பட் அதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க. பட் இவன் ஜுரல் பற்றியும் சூப்பராக விளையாடுனா. ஜத்து அவனோட இதில் அவனோட ரோல் கரெக்டாக பண்ணான். பட் அது எப்படி ஃபியூச்சரில் போகும், ஏன்னா எல்லாமே ஒரு டீம் ஒரு பிளானில் வருவாங்க. லெட்ஸ் சி ஹவ் தே டு. நெக்ஸ்ட் கேம் வந்து சிஎஸ்கே கேம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சிஎஸ்கே வின் பண்ணிவிடுவாங்க. இந்த பிளேயர்ஸ்லாம் விளையாண்டாங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணிவிடுவாங்க நம்ம சொன்னோம். அதே மாதிரி நடந்துச்சு. லைக் ஓவர்டனுக்கு நல்ல ரோல் கொடுத்தாங்க, நம்மளும் அதான் சொன்னோம். லைக் ஓவர்டன் இஸ் கேப்பபிள் ஆஃப் போலிங் 4 ஓவர்ஸ். ஈவன் டெத்தும் போடுவான். சரி, லைக் சம்டைம்ஸ் போவோம், ஏன்னா இருக்க ஃபிளாட் ட்ராக்கு 45+ன்றது நாட் அ பேட் ரன் பை பவுலர். பட் இந்த வாட்டி வேறு லெவலில் போட்டான்.
அதோட எனக்கு ரொம்ப Exception. இம்ப்ரெஸ்ட் வந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இவன் குர்ஜப்னி. ஜப்னீத் சிங் வேற லெவல் போட்டான் உண்மையிலேயே வந்து ஆக்சுவலா வந்து ஃபாரினர்ஸே இல்லாம அவனை ஓபன் பண்ணலாம். அவன் வந்து லைக் என்னன்னா நல்லா வந்து டெக்க அடிச்சு போடுறான். டால் ஃபேஸ் அவனோட அந்த போடுறதுனால ஃபர்ஸ்ட் ஓவர்ல மில்லரால நாட் ஏபிள் டு மூவ், ஒரு பால் கூட கரெக்டா இது பண்ண முடியல, அந்த அளவுக்கு எக்ஸப்ஷனலா போட்டான். எஸ் ஐ வென் ஃபார் ரன்ஸ், பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த மாதிரியான ஹை ஸ்கோரிங் வென்யூக்கு ஒரு நல்ல இதுதான். 38 1 for 38 நினைக்கிறேன். இட்ஸ் அ குட் ஸ்பெல் ஃப்ரம் குர்ஜப்னீத் ஃபார் அ நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐபிஎல் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மில் பவுலிங் போடும்போது நல்ல இது. அதுவும் இட் ஸ்டார்ட் ஆஃப் வித் விக்கெட் வேறு. ஸோ இட் வாஸ் ஸோ குட் டு சீ. சிஎஸ்கே அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து பவர் பிளேல என்ட்ரி இதுக்கு முன்னாடி சொல்றேன், பவர் பிளே என்ட்ரி அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவர் பிளே முடிஞ்சோம் கண்டினியூஸா 2 ஓவர் வந்து நல்லா போடுறதுக்கான போலர்ஸே இல்லாம இருந்தாங்க. ஒரு கேம் வந்து ஆக்சுவலா வந்து ராகுல் சகர் ஒரு 8 ரன்ஸ் 7th ஓவர் மாதிரி லாஸ்ட் கேம் ப்ரீவியஸ் கேம் ராகுல் சகர் பிளே 7 ரன்ஸ் அப்படின்னு 100 இது போட்டாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் நல்லா செட் ஆயிடுச்சு. லைக் ஆனா ஒரு இஷ்யூ வந்து என்ன இருக்குன்னா இவன் சூப்பரா போடுறான், 100 வந்து ரொம்ப பேடா போடுறான். 100 போடுற ரேஞ்சு ஈவன் 6 அடிக்கலாம் அடிக்கலாம். இப்போ அந்த மாதிரி போடுறான். லைக் என்ன குயிக்கரா வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டிக் நல்ல ப்ரூம் கொடுக்குறான். அதே மாதிரி குயிக் ஆர்க்லேயே போடுறான். அது அவன் வந்து 100 தான் பார்க்க பயங்கரமா ரொம்ப இதுவாக இருக்கு. அவனை ஆக்சுவலா அவனையுமே ட்ராப் பண்ணிட்டு அனதர் இந்தியன் பவுலர் போயிருந்தே பெட்டர். லைக் அது ஒரு இது பார்த்தேன். இன்னொன்று வந்து வெரி மச் நம்ம டிசப்பாயிண்டிங் வந்து என்னன்னா வந்து ருத்து அவன் தான் வந்து நம்ம இந்த சிஎஸ்கே பேட்டிங் லைனப்போ எப்படி ஜொருள் நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ இப்போ அது அவன் தான் பண்ணுவான்னு பார்த்தோம். பட் ஏன் வந்து அப்படி ஸ்ட்ரகிள் ஆனானே தெரியல. அது இல்லாமல் ஸ்ட்ரகிள் ஆகிறது தப்பு கிடையாது. சில பேர் ஃபார்ம் இல்லைன்னா ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்யும். பட் கேம் அவேர்னஸே இல்லை பாருங்க. அந்த பவர் பிளே ஃபுல்லாக விளையாட்டு அதுக்கப்புறம் பவர் பிளே முடிஞ்சோடனே வந்து அடிச்ச ஆட்டிடியூட் வந்து ரொம்ப தப்பு. அது வந்து பவர் பிளே ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, ஆல்சோ வேஸ்டாக இருக்காது. இது இன்னும் கொஞ்சம் வந்து நல்ல ரன்ஸுமே போயிருக்கும் அந்த இது பண்ணியிருந்தாங்கன்னா. ஸோ சாம்சங்கோட கேம் எவால்வ் ஆயிடுச்சு. பவர் பிளேல ஆடுற ஒரு பிளேயர் 15 பால்ஸ்ல இப்போ 50 ஸ்கோர் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி மேட்ச் சூரியவன்ஷி 15 பால்ஸ்ல 50 கம்ப்ளீட்டட். ஸோ அப்படி இருக்க கேம்ல 15 பால்ஸ் ஆடி நீங்க ரன் பால் இன்னிங்ஸ் ஆடும் போது, அதுவும் பவர் பிளேக்குள்ள உங்களுக்கு இவ்வளோ இது இருக்கும் போது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் போது அந்த ஆடுறது தான். ஏன்னா ஆப்போசிட் சைட்லேயும் பிளேயர் ஸ்ட்ரகிள் ஆயிருந்தா ஓகே பிச்சு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம். சஞ்சுக்கு ஃப்ரண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஈவன் சஞ்சு வாஸ் நாட் கிளியரிங் த சிக்ஸஸோ என்னமோ அடிக்கல, he was clearing the boundaries perfectly. கரெக்டாக கேப் பார்த்து சஞ்சு ஆடிட்டு இருக்கான். ஸ்டில் அவன் வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட் விளையாடிட்டு. இன்னொரு திங் வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம், லைக் அவன் வந்து அண்டர் ஸ்ட்ரைக் ரேட் தப்புன்னு கிடையாது. சில கேம் லைக் ஏக்னா மாதிரி கிரவுண்ட் எல்லாம் வந்து ரன் அப் பால் நத்திங்கிறாங்க. ஆனா இங்க வந்து விளையாடுறது கிரைம். ஏன்னா வந்து வெரி குட் பேட்டிங் லைனப், எவ்ரி ஒன் கேப்பபிள் ஆஃப் ஃபீட்டிங்ற போது அவன் வந்து அடிக்க போயிருக்கணும். அது ரொம்ப இது பண்ணிட்டான். அதனால அவங்களோட கேம்ல சாம்சனும் ரெடியூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு கேம். இன்னும் நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஆயுஷ்க்கு வந்து ஸ்பின் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற பிளேயர். அவன் பவர் பிளேக்கு அப்புறம் வந்து he scored some 30 odd runs from 13 balls. பவர் பிளேல ருத்து என்ன ஆடி இருக்கணுமோ அது பவர் பிளேக்கு அப்புறம் ஆயுஷ் ஆடுறான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 2 பேர் அவங்களோட பொசிஷனை ஸ்வாப் பண்ணிக்கிட்டா இன்னுமே ஸ்டேபிளாக இருக்கும். ஆயுஷ் ஓப்பனிங் வந்துட்டு ருத்து ஒன்டவுனுக்கு வந்தா, ஈவன் இஃப் ஆயுஷ் கோ ஃபார் ரன்ஸ் இந்த பவர் பிளே எண்டில் அவுட் ஆறான் அப்படின்னா ருத்து வந்து அதுக்கப்புறம் இன்னிங்ஸை ஸ்டெபிளைஸ் பண்ணலாம். பட் ஏன் ருத்து அகைன் ஓப்பனிங்குள்ளே போகணுன்றது தான் எனக்கு புரியவே இல்லை. ஆமாம், அது மாறி ஆடணும், அதுதான் மாறி ஆடணும். ஆனால் இதில் சிஎஸ்கேயோட இன்டர்வியூவில் வந்து சாம்சன் சொல்லியிருக்கான் பாருங்க, சூப்பராக சொல்லியிருந்தான். அவன் வந்து லைக் ஸ்பின்னர் வந்து அவன் ஆட மாட்டான்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் பட் he was able to clear them. ரொம்ப மெச்சூர்ட் இன்னிங்ஸ் விளையாடினா அவனை பார்த்து நானே நிறைய லேர்ன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவன் ஆஃப்டர் பவர் பிளே வந்து அவனுக்கு பொசிஷனும் மாற்றி விளையாடுறான், பவர் பிளேவும் வந்து தாண்டி வந்தான். பட் ஸ்டில் அவன் வந்து மோர் தென் டபுள் ஸ்ட்ரைக் ரேட் அடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம். அதுவும் அந்த ஏஜுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்து எனக்குமே ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் சிஎஸ்கே இதில் சொல்லியிருக்கான். அது கரெக்ட் தான். ஏன்னா நம்மளுமே வந்து அவன் ஸ்பின் என்னடா இது மாற்றி ஆடுறான், ஆனால் அவன் ஸ்டில் ஸ்பின்னுமே அடித்தான். ஸ்பின்னுமே வந்து அடித்து நல்லாவே விளையாண்டான். 2 பேருமே சூப்பராக விளையாண்டாங்க. இன்னொரு மிஸ்டேக் வந்து மேபி பிரவேஸ் அபோ டூபே வந்திருக்கோம். ஏன் அந்த கால் லெஃப்ட் ரைட்னு எனக்கு அந்த ஆயுஷ் ரிட்டையர் அவுட் பண்ணது இட்ஸ் ரீசனபிள். ஏன்னா ஆயுஷ் வந்து கம்ப்ளீட்லி ட்ரெயின், அவனால் ஒன்றுமே முடியல. he was able to
நாட் ஏபிள் டு கிளியர், அதனால ரிட்டையர் பண்ணாங்க. ஓகே, பட் அது இன்ஸ்டெட் தப்பு ஆஃப் கிடையாது. ஏன்னா பிரெவிஸ், பிரெவிஸ் மாதிரி ஒரு ஆள் ஏன்னா இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு 4 விக்கெட் போயிடுச்சு, நீங்கள் அப்போ ரிட்டையர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிளேயர் இல்லை, தூபே இறக்கலாம். உங்களுக்கு போயிருக்கிறதே 2 விக்கெட்டுன்னும் போது நீங்கள் தாராளமாக பிரிவிஸ் இறக்கலாம். ஈவன் இஃப் பிரிவிஸ் அட்டாக் பண்ண போய் அவுட் ஆனால் அகைன் அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ், தூபே நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, அது So, தப்பே அது கிடையாது. என்ன திங்கிங்ன்றது எனக்கும் புரியல. பட் தே நீட் டு அது சேஞ்ச். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். ஸ்டில் ஓல்ட் ஸ்கூல் புக் அந்த இது வச்சிருக்காங்க. இந்த லெஃப்ட் ரைட்டு இதெல்லாம் வந்து இதெல்லாம் மாறி போயிடுச்சு. லெஃப்ட் ஹேண்டர் வந்து ஆஃப் ஸ்பின்னர் கொடுக்கறது இல்லை, அந்த மாதிரிலாம் வந்து தேவையே கிடையாது. இப்போ லைக் இப்போதைக்கு லைக் எந்த ஓவர் டைட்டாக போட்டு இது பண்ணுறோம் அப்படின்னு ஈவன் மோர் தென் விக்கெட் லைக் சாண்ட்ற மாதிரி போட்டு ஒரு 25-30 ரன்ஸ் 35 ரன்ஸ் கொடுத்தாலே பெஸ்ட்டு தான் இந்த மாதிரி ஃபிளாட் ட்ராக். அதுபோல் பட் சிஎஸ்கே வந்து எக்ஸப்ஷனலி பிளேடு வெல். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் வந்து போலிங் தான், சூப்பர் போலிங். அது ஒரு இன்னொன்று இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்ல மாதிரி இருப்பேன். ஃபீல்டிங் தான் லைக் இந்த 3 கேமில் ஃபீல்டிங் ஒஸ்ட்டாக பண்ணிட்டு இந்த கேமில் பெஸ்ட் ஃபீல்டிங் எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாமே செம்ம ஃபீல்டிங், சர்ஃப்ராஸ் கேட்ச். ஃபீல்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் லாஸ்ட் கேம்ல தான் சிஎஸ்கேவோட அந்த ஃபீல்டில் ஒரு இன்டென்சிட்டியை பார்க்க முடிஞ்சது. ஆமாம், ஒரு மாதிரி ஸ்கேட்டர்டாக இருந்தாங்க எல்லா மேட்ச்லேயுமே. நேற்றுக்கு தான் ஒரு டீமாக விளாட்ன மாதிரி இருந்தது. சர்ஃப்ராஸ் கிட்ட மட்டும்தான் அந்த ஃபயர் ஃபர்ஸ்ட்லேருந்து தெரிஞ்சுது. ஆனால் லாஸ்ட் கேம் சர்ஃப்ராஸ் ஃபீல்டிங்கே எக்ஸப்ஷனல். அவன் வந்து பயங்கரமான டீம் பிளேயர்ன்றதை ப்ரூவ் பண்ணுறான். ஆனால் அந்த இன்டென்சிட்டி நேற்று எல்லாருக்கிட்டையுமே பார்த்தோம். லைக் எல்லாருமே சூப்பர் ஃபீல்டிங்கு. கேட்ச்லாம் விட மாட்டான். ஆக்சுவலி இன்னொன்று நோட் பண்ணேன், நீங்கள் இதுக்கு முன்னாடி சஞ்சு இருந்ததுக்கும் லாஸ்ட் கேமில் சஞ்சு ஃபீல்டில் இருந்த சஞ்சுவோட ஆக்டிவிட்டீஸ்க்கும் கம்ப்ளீட் இது இருந்தது. மேபி இவாஸ் ஹங்கர் ஃபார் ரன்ஸ் அடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ப்ரெஷர்லேருந்து வெளில வந்தானு தெரியல. ஏன்னா he was constantly speaking with the bowlers, ஸ்பிளிட் ஃபீல்ட் செட்டப் பண்ணுறதுலேருந்து 100க்கு அப்பப்போ போய் இன்புட்ஸ் கொடுத்தது. 100 ஒரு இஃப் ஐம் நாட் ராங் 5th விக்கெட்டோ 6th விக்கெட்டோ 100க்கு ஒரு ஃபீல்ட் செட்டப் பண்ணி ஒரு விக்கெட் எடுப்பான் சஞ்சு. இட் வாஸ் ஸோ குட். சஞ்சு இந்த மாதிரி இன்வால்வ் ஆகுது. சஞ்சுவே அந்த பாயிண்ட்டும் வந்து ஆக்சுவலாக வந்து லைக் வேற மாதிரி கொஸ்டின் வந்தாங்க. சிஎஸ்கே இதில் பார்த்தேன், இன்னைக்கு தான் பார்த்தேன். அதில் வந்து என்ன சொன்னால் சஞ்சு வந்து கண்டினியூஸாக லூசிங் கேம்ஸ் இட்ஸ் நாட் அ நியூ திங் ஃபார் மீ. நான் ஆர்ஆர்லேயும் அந்த மாதிரி நான் லூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் சிஎஸ்கேக்கு இது வந்து நியூ திங்கு. ஸோ ஐ குட் சி தட் ஃபேன் ப்ரெஷர் இஸ் இந்த பெரிய ஃப்ரான்ச்சைஸ் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறது டஃப்பானதா. தென் ஐ தாட் லைக் நான் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக விளையாடணும், ஐ ஷுட் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து இதில் கொஞ்சம் இது பண்ணி தான் விளையாடுனேன். லக்கிலி லக்குமே என்கிட்ட தேவை பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு நல்லா சொன்னான். எல்லாமே எல்லாருமே இன்வால்மெண்ட்டுமே இதில் மாறிடுச்சு. லைக் இப்போ அதாங்க இப்போ லைக் 1 or 2 விக்கெட்ஸ் இந்த கண்டினியூஸாக எடுத்தா ஆட்டோமேட்டிக்காக கேம் மாற்றி விட்டுருது. அதுதான் வந்து நடக்கல. அதுக்கு எவ்ரிதிங் ஃபால் இன் பிளேஸ் இன் லாஸ்ட் கேம். ஆனால் அந்த கான்ட்ரடி நீங்கள் டிசி பார்த்தீங்கன்னா அவங்களோட பவுலிங் வந்து நம்ம ப்ரிவியூலேயும் பேசி இந்த பவுலிங் தான் அவங்களுக்கு ஸ்ட்ராங்குன்னு. பட் எவ்ரி ஒன் ஸ்டார்டட் டு டேக் ஆன் எவ்ரி பவுலர். முகேஷ்லேருந்து நட்டுலேருந்து எல்லாரையுமே அட்டாக் பண்ணுறாங்க. அண்ட் குல்தீப் இஸ் இன் ஆஃப் கலர்ஸ். இந்த சீசன் ஃபுல்லாமே பெருசாக இம்பேக்ட் இல்லை. அண்டு கேப்டன் அக்ஷர் பட்டேல் வந்து பேட்டிங்க்கு எனக்கு தெரிஞ்சு கம்ஸ் அப் த ஆர்டர். பட் அந்த அப் த ஆர்டர் வரதுக்கான ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ் ஆடவே இல்லை. நேற்றுக்கு அந்த அவுட் ஆன ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப புவராக இருந்தது. அது வந்து யூஸ்வலாக பிளேஸ் வந்து அந்த ஃபீல்டருக்கு தலைக்கு மேலே போகிற ஷாட்டு, ஆனால் கரெக்டாக கேவ் இட் டு த ஹேண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு பேட்டிங். அண்ட் நம்ம ஜுரேல் பேசணும், ஜுரேல் எப்படி கேமை டீப்பு கொண்டு போனான்னு. ஸ்டப்ஸ் ட்ரைட் தட் நல்லா கடைசியில் கொண்டு போய் ஒரு ராங்கான சுச்சுவேஷனில் he got out playing ஸ்லாக் ஷாட். ஸோ அது ஆடாமல் இருந்திருந்தா he could have came close அப்படின்றத சொல்லலாம். வின் பண்ணியிருக்க முடியுமா என்னன்றது தெரியல, பட் he would have came close. அதுதான் சைடில் ரொம்ப வந்து லைக் டிசி வந்து இப்படி தான் லாஸ்ட் டைமும் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் அதோடு இந்த வாட்டி பெட்டர் டீம் தான். ஸோ மில்லர்லாம் வந்து இருக்கிறதுனால இதுதான். ஸோ தே வில் பர்ஃபார்ம் குட், அதில் வந்து எந்த டவுட் இல்லை. ஏன்னா பவுலிங்குமே வந்து இட் காட் பெட்டர் தான். ஸோ அது வந்து அவங்கள ரொம்பவும் இது பண்ண முடியாது. ஏன்னா இவன் ராகுல் விளையாடி கொடுத்துட்டானா ஈஸியாக அவங்களுக்கு முடிஞ்சிடும். அவங்க இந்த 2 டீமுக்குமான கீ டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அந்த கேமில் சிஎஸ்கே ஃபீல்டிங் ரொம்ப எக்ஸப்ஷனலாக இருந்தது. டிசியோட ஃபீல்டிங் ரொம்ப போர். லாட்ஸ் ஆஃப் ட்ராப் கேச்சஸ்ஸு, நிறையா கேட்ச் ட்ராப்னாலே அவங்க இது போச்சு. சஞ்சு ஒரு கேட்ச் ட்ராப்பு, ஆயுஷ்க்கு ஒரு 2 கேட்ச் ட்ராப்னு நிறையா மிஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்லாப்பி ஃபீல்டிங் அவங்களுக்கு இருந்தது. அண்ட் அதோட இதுதான் ரிசல்ட்டாக இதுவாச்சு. ஸோ அதுதான். ஸோ சிஎஸ்கே இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அகெயின் டுமாரோ தே ப்ளே கேகேஆர் இந்த சேம் சேப்பாக். அகெயின் ஒரு வின்னிங் ஸ்டார்ட்டோட போகிறாங்க. அதை அப்படியே கேப்டலைஸ் பண்ணனா நல்லாயிருக்கும். கேகேஆரும் அந்த அதர் சைடு ஒரு இப்போது இது வரைக்கும் வின்னே பண்ணலை. ஸோ தே வில் பி அங்கர் டு வின்.
ஒரு ஈவென்ட் காம்படிஷனாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மூவிங் ஆன் டு லாஸ்ட் நைட் கேம், மும்பை வர்சஸ் ஆர்சிபி. மும்பை டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க. இட் வாஸ் அ குட் டிசிஷன் கன்சிடரிங் வேங்கடே. அண்டு பேட்டிங் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட் வந்து ரொம்ப சூப்பராக ஆரம்பித்தான். அந்த அதர் சைடு விராட்னால எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தது. பட் ஸ்டில் தே கெப்ட் கோயிங். ஃபில் சால்ட் அவுட் ஆனாலும் பதிதர் அதை அப்படியே காம்பன்சேட் பண்ணி ஸ்டார்டட் டு அட்டாக். அது போயிட்டே இருந்தது. தே கெப்ட் ஆன் அட்டாக்கிங் டில் த எண்ட். ஹார்திக்கால எதுவுமே பண்ண முடியல. ஹார்திக் பவுலிங் சேஞ்சஸுமே பூரா இருந்தது. எக்ஸப்ட் சாண்ட்னர் யாருமே ஒழுங்காக போடலன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கேம்? ஆமாம், லைக் அவங்களுக்கு கரெக்டாக லைக் குட் டெசிஷன் தான் டாஸ் இது பண்ணது. பட் ஆனால் என்னென்னா லைக் நம் மும்பை வந்து ரொம்ப ஹை ரேட் பண்ணோம். லைக் தே வில் பி இன் டாப் 2ன்னே கூட சொன்னோம். பட் என்ன இதுன்னா யாருமே வந்து லைக் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் வந்து இவன் போல்ட்டு சுத்தமாக போட மாட்டேங்கிறான். ஸோ அவனை வந்து ட்ராப் பண்ண ஆகிற மாதிரி வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து பும்ரா ஸ்டில்லும் இன்னும் விக்கெட்டே எடுக்கல. பட் எக்கனாமிக்கலாக போட்டுட்டு இருக்கான், பட் நாட் அ விக்கெட் டேக்கிங் பவுலர். விக்கெட் எடுக்கல. ஸோ அவனை தான் நம்பியிருக்காங்க. ஹார்திக் போடுறான், ஓகே, பட் ஸ்டில் சில இது எக்ஸ்பென்சிவ். சாண்ட்னர் ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் டைம் கொஞ்சம் 40 ரன்ஸ் கொடுத்தான். பட் ஸ்டில் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஓவர் அந்த அவ்வளோ ரன் 20+ கொடுத்துட்டு மிச்சது 3 ஓவர் கண்டெயின் பண்ணிட்டான். ஸோ இதனால பட் என்னன்னா பட்டிடார் வந்து வேற லெவலில் விளையாடிட்டு இருக்கான். பட்டிடார் படிக்கல் வந்து தேர் டோட்டலி இந்த கேம் விளையாடல. பட் சொல்கிறேன் அவங்க 2 பேருமே வந்து ஃபுல் அட்டாக்கிங் மோட்ல போகிறாங்க. அதுவும் இல்லை, லாஸ்ட் கேம் பட்டிடார் பின்னிட்டான். 2 கேமே நல்லா அடிச்சுட்டான். அதனால அவங்களால ஆர்சிபி லைனப்ல இப்போதைக்கு வீக் லிங்கா இருக்கிறது ஜிதேஷ் தான். பட் அதுவும் சொல்ல முடியாது இல்லை. லைக் ஒரு கேம் தான் அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அதே மாதிரி ஷெப்பர்டுக்கும் ஒரு கேம் தான். டிம் டேவிட் கிடைச்சதும் போன இது முன்னாடி கேம் அடிச்சு இது பண்ணிட்டான். ஸோ லைக் அவங்களோட பவுலிங் இதாவை வந்து பேட்டிங்கில் வந்து பயங்கரமாக அப் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக இருக்காங்க பேட்டிங்கில். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இருக்க டேஞ்சரஸ் சைடு அவங்க தான் பேட்டிங்கில். அதுதான் வந்து அவங்கள வந்து இப்போ பிளே ஆஃப்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஷோர் பிளே ஆஃப் அவங்க இப்போ பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்டினியூஸாக இப்போ ஹோம் கேம் இருக்கு. ஸோ அவங்க அந்த வின்னிங் ஸ்ட்ரீக் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போயிடலாம். கரெக்ட். இதே ப்ளஸ் வந்து அவங்க பவுலிங்கோட நீங்கள் பாருங்க, 4 கேமே அவங்க 200 அடிச்சாலும் 4 கேமுமே ஆப்போனன்ட் வந்து 200 ஸ்கோர் பண்ணிட்டாங்க எல்லாருமே. லைக் ஸோ லைக் அவங்க பவுலிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவங்க பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கு. பட் அதை வந்து ஃபுல்லா பேட்டிங்ல வந்து வேற லெவல்ல டெம்போ எக்ஸ்ட்ரா ரன் ஸ்கோர் பண்றது அவங்கள பெயில் அவுட் பண்ணி விடுது ஒவ்வொரு தடவையும். சிஎஸ்கே கூட 250, இவங்க கூட 240 அப்படின்னு 202 சொல்லிட்டு கண்ணம்லாம் அடிக்கிறாங்க. ஸோ பேட்டிங்ல இது பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க இதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஹோம் கேம்ஸ் ப்ளஸ் அதெல்லாம் பாருங்க. 2 கேம்ஸ் எல்எஸ்ஜி, 2 கேம்ஸ் ஜிடி, 2 கேம் டிசி, 1 கேம் எம்ஐ அகெயின் இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் கேம் எஸ்ஆர்ஹெச், அதுக்கு முன்னாடி ஒரு டிபிகேஎஸ் இருக்கு. ஸோ இந்த இதுல அவங்க லைனப்பும் நல்லா செட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்போ வந்து மிஸ் பண்ண சான்ஸ் இல்லை. இப்போ வந்து நம்ம நினைச்சதுல எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை வந்து சிஎஸ்கே ஆஸ் யூஷுவல் நம்ம டிசைட் பண்ண மாதிரி மேபி லைக் 6 or 7 முடிப்பாங்க. மும்பையும் ஐ ஃபீல் தே வில் நாட் குவாலிஃபை தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ ரொம்ப டஃப் தான். முன்ன மாதிரி வந்து 5 கேம்ஸ் லூஸ் பண்ணிட்டு அடுப்பினாடி வர்றதுன்றதெல்லாம் வந்து மாறி போச்சு. இப்போலாம் வந்து அந்த மாதிரி பண்ண எல்லா டீமுமே வந்து வெரி குட். சென்னை கேமுக்கு வந்து சொல்லியிருந்தோம் டீம் ஒரே ஸ்கேட்டர்டாக இருக்காங்கன்ட்டு. பட் அதை விட மோசமாக ஸ்கேட்டர்டாக இருக்கிறது வந்து எம்ஐ தான். ஒரு மாதிரி எல்லாருமே பிரிஞ்சு இருக்காங்க. இல்லை, சென்னை லூசிங் வந்து தப்பே கிடையாது. ஏன்னா இட்ஸ் a நியூ டீம், யங் சைடு. பேட்டிங் வந்து டூ எக்ஸப்ஷனலி டூ குட். பவுலிங் தான் வந்து இஷ்யூ. அது வந்து சுத்தமாக வந்து இல்லை. ஆனால் அதை வச்சே வந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இவங்க இவ்வளோ நல்ல டீம். 5 இந்தியன் பிளேயர்ஸ் கரண்ட் T20 ஸ்குவாட்ல இருக்கவங்க விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்னர் எல்லாம் இத்தனை மேட்ச் வின்னர்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களால வந்து ஒரு டீமாக விளையாட முடியலன்றது ரொம்ப ஷேம் தான். இவங்க வந்து பிளே ஆஃப் மிஸ் பண்ணாங்கன்னா இதை விட ஷேம் எதுவுமே கிடையாது. தே ஷுட் வின் தி கப். அந்த மாதிரியான டீம் இது. இதை வச்சு நேத்திக்கு மேட்ச்ல நீங்க சப்போஸ் இஃப் நாட் ரோஹித் அந்த ஒரு ஹாம்ஸ்ட்ரிங்ல உள்ள போகாம இருந்திருந்தா would they have won the match? வாய்ப்பு இருக்கா? இல்ல, இவங்க ஒரு தப்பு பண்றாங்க. நம்ம லாஸ்ட் கேமே இது பண்ணல. திலக் இன் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஐ எம் நாட் இம்ப்ரெஸ்ட். அவன் வந்து நம்பர் 4 வந்து இஸ் நாட் பிளேயிங் கரெக்ட் ரோல். ஆனா அதே வந்து இவங்க என்ன பண்றாங்க, போலார்டு மாதிரி ரூதர்ஃபோர்ட் வந்து ரொம்ப தள்ளி இறக்குறாங்க. சரி, அது வந்து ஓகே, அந்த ஏரெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ they need to go every ball attacking மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்கோர் அது மாதிரி இருக்கு. லாஸ்ட் 2-3 இயர்ஸ் கிரிக்கெட் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அட்டாக் போறதுனால நம்பர் 4 பிளேயர் இஸ் ரூதர்ஃபோர்ட் தான். ரூதர்ஃபோர்ட் விளையாடினால ஷோ ஷாட் வின்னு.
இப்போ நீங்கள் நேற்றே பாருங்க, ஒரு இன்னொரு 1 ஓவர் இல்லை 1.5 ஓவர் இருந்துச்சுன்னா டெஸ்டபிள் அந்த டார்கெட். இன்னும் 22 ரன்ஸ் தானே பட் போட்டு. என்னோட ஃபீல் என்னன்னா அந்த இடத்துல ரோஹித் அவுட் ஆகாமல் இருந்தால் ரோஹித் ஒரு பிக் நாக் ஆடி இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் அதுக்கப்புறம் வரவங்க கேபிட்டலைஸ் பண்ணி இந்த சேஸ் பண்ற டார்கெட் தான் இது. இல்லை ஸ்டில் இவங்க வந்து அந்த பேட்டிங் ஆர்டரை மாற்ற மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் திருப்பி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்கை வந்திருப்பான், அதுக்கப்புறம் திலக் வந்திருப்பான், அதுக்கப்புறம் ஹர்திக் வந்திருப்பான், அதுக்கப்புறம் தான் ரூதர்ஃபோர்ட் ரொம்ப டிலே பண்ணுறாங்க. அதுக்கு ரூதர்ஃபோர்ட் மேலே விளையாடிட்டாலே உங்களுக்கு வந்து சால்வ் ஆகிடும். ஒரு சைடு ரன்ஸ் வந்துட்டு இருக்கு, இன்னொருத்த வந்து ஜஸ்ட் எவனா கொஞ்சம் ஒரு லைக் நெகோஷியேட் பண்ணாலே போதும். அது ஒரு இது. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இப்போ வில் ஜாக்ஸ் வந்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கும் ஆகிடும். அதனால அவனுக்கு தைரியமாக வந்து மேலே விளையாடலாம். அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒன் மோர், அவங்க ரிக்கில்டனுக்கு எனக்கு தெரிஞ்சு டிகாக்கே ட்ரை பண்ணலான்னு தோணுது. ரிக்கில்டன் பெருசா கிவ் எ ஸ்டார்ட், பட் அந்த ஸ்டார்ட்டை கேபிட்டலைஸே பண்ணிக்கல ஒரு கேம் கூட. எனக்குமே வந்து ரிக்கில்டன் வந்து ரொம்ப மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் வந்து லைக் வேர்ல்டு கப் ஒரு கேம் விளையாடினான். பட் என்னன்னா ரொம்ப ப்ரெஷர் கேம்ஸ் தான் அவன் விளையாடினதே கிடையாது நான் பார்த்து இது வரைக்கும். அதுக்கு குவிண்டன் டிகாக்னா அவன் ஆல்ரெடி ப்ரூவன் இது சாலிடாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 ரன் ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவுட் ஆகிடுவான். இப்போ வரைக்கும் சொல்கிறேன், இவ்வளோ சொல்கிறேன். பவர் பிளேவை கேபிட்டலைஸ் பண்ணிடுவாங்க நல்லாவே. ஆமாம். ரோஹித் அண்ட் டிகாக் ஒரு ஆல்ரெடி வெல் நோன் பேர் மும்பையில். ஸோ ஒரு நல்ல சிங்க் இருக்கும், ஈஸியாக பவர் பிளேவை டேக் ஆன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மேபி இந்த லாஸ் வந்து அதுக்கான வேவ் பாத்வே கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இவங்க பண்ண வேண்டிய சேஞ்சஸ் வந்து அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபார் போல்ட்டு அஸ்வினி குமார் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து வில் ஜாக்ஸ் வந்துட்டாங்கன்னா தே லுக் வெரி குட் ஸ்குவாட். நினைச்சாங்கன்னா குவாலிஃபை ஆகலாம். பட் ஆனால் என்ன பிரச்சனைனா வி ஆர் நாட் பிளேயிங் அஸ் எ டீம். இதே ரீசன் எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்கோம், லாஸ்ட் 2 இயர்ஸாக இதே சொல்லிட்டு இருக்கோம். சரி, அட்லீஸ்ட் 2023 அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து பவுலிங் வீக்குன்னு இருந்தது. ஈவன் தான் பேட்டிங் ஸ்ட்ராங்காலும் பவுலிங் வீக்காக இருந்தது, அக்செப்டபிள். லாஸ்ட் இயர் இந்த இயர்லாம் சொல்ல முடியாது. இந்த இயர்லாம் வந்து பெஸ்ட் டீம். இதை வச்சுட்டு இது பண்ணுறது இதில். பட் மை ஃபீலிங் தே ஆர் பிளேயிங் பஞ்சாப் அகைன் இந்த வாங்கடே. அடுத்த கேம் அவங்களுக்கு வந்து பஞ்சாப்போட வாங்கடையில். பஞ்சாப் வந்து ஒரு சூப்பர்பான வின்னுக்கு அப்புறம் வராங்க. ஏன்னா அன்னைக்கு ஷ்ரேயஸ் ஐயர் ஈஸியாக ஒரு 200 சேஸை அசால்ட்டாக சேஸ் பண்ணாங்க. இல்லை, அவங்களுக்கு வந்து லைக் வெரி மச் கால்குலேட்டட் பிளேயர்ஸ் இருக்காங்க. லைக் ஓப்பனர்ஸ் வந்து அட்டாக்கிங்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை கார்னலி வரான். ஷ்ரேயாஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக தான். இன்னும் பாருங்கள், அவங்களோட மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகல. இன்னும் ஸ்ட்ரைனிஸ் இவெல்லாம் வந்து ஆடவில்லை. நேகல் வரையறா எல்லாருமே வந்து ஒன்றும் எக்ஸ்போஸே ஆகாமல் இருக்காங்க பாருங்க. அப்புறம் யான்சன் வர இருக்கான். ஸோ அவங்க வந்து ஸ்ட்ராங் டாப் டு ஃபினிஷ் அப் ஷோர். மேபி இப்போ இருக்க நிலவை பார்த்தா ஈவன் ஆர்சிபி டாப் 2ல முடிக்க சான்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் படி வந்து ஆர்சிபி, ஆர்ஆர் அண்ட் பஞ்சாப் இவங்க 3 பேர் தான் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த லீக் வந்து நம்ம பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். எப்போ டாப்பில் கொண்டு போதோ அகெயின் will bring them down. ஸோ எப்படி வேணால் மிட் டேபிள் மாறலாம். ஸோ லெட்ஸ் see எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். அண்ட் வில் பி பேக் அகெயின் வித் ஆஃப்டர் ஃபியூ மேட்சஸ் எல்லாத்தையும் ஒரு கம்பைண்டாக ஒரு பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ வாட்சஸ் அண்ட் வேறு எதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.